வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கார்டன் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ க்ரீன் ஹவுஸு லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா பிளான்ட்டும் நான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் க்ளீனிங் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் போடுறது எப்படின்னு காட்டியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் சீட் போட்டது எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னு காட்டுறேன். இன்னும் அட்லாண்டா வெதர் வந்து இன்னும் ரெடி ஆகலை பிளான்ட் எல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு. இன்னும் 50 டிகிரியில் தான் இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் 2 வாரத்தில் ஒரு 55 டிகிரி ஆகிடும். அப்போ வந்து பிளான்ட் எல்லாம் நட்டு வைக்கலாம். இந்த டைமில் தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் செட் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மண்ணை வந்து செட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் எப்படி வந்து மண்ணை ப்ரிப்பேர் பண்ணுறோன்ட்டு காட்ட போகிறோம். இதுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸில் வந்து மண்ணை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி போய் ஒரு ஏரியாவை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். போன வருஷம் போட்ட பிளான்ட் எல்லாமே செத்துடுச்சு. நிறைய வின்டரில் வந்து வீட்ஸாக வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ க்ளீனிங் ஸ்டெப் தான். ஸோ வாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துடலாம், இந்த ஃபென்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நான். மூ 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 மாயா மாயா மூ. ஸோ நான் இப்போ வந்து எல்லா வீடையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் போட்டிருந்த லாஸ்ட் இயர் போட்டது ட்ரிப் இரிகேஷன் வந்து கட்டாக இருக்குது. தெரியல, இவ தான் கடிச்சு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் சரி பண்ணணும். ஸோ நான் இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் கழட்டிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய மேலே மண் எல்லாம் போடணும். ஸோ இது நான் கழட்டி எடுத்துகிட்டு நம்ம திரும்பி போட்டுக்கலாம். அதை நிறைய வீடாக இருக்குது, மெயின்டைன் பண்ணாதனால இப்படி தான் வீடாகிடும். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோடு நீங்கள் நட்டு வச்சா செடிங்க நிறையா நல்லா வராது. நம்ம எப்பயும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா நல்லா க்ரோத் இருக்கும். செடிங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வரும். நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். இந்த மாதிரி செடியெல்லாம் இருந்தால் அதுக்கு பிளான்ட்டுக்கு புதுசாக காய் வைக்கிறதுக்கு நிறைய நியூட்ரிஷன் போகாது. ஓகே, நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் வீடு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து 2வது ஸ்டெப்பு வந்து மண்ணை வந்து நோண்டி கொஞ்சம் லூசன் பண்ணி விடுறது தான். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம எல்லா மண்ணும் லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரு ஷவலோ இல்லை எதையாவது எடுத்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். நிறைய வேரெல்லாம் உள்ளே பிடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புது செடி வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் வேலை தான் நம்ம பண்ணுறது. பட் இந்த அளவு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். நிறைய மண்புழுவெல்லாம் இருக்கும். இந்த இங்கெல்லாம் இருக்குது, மண்புழுவெல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும். நல்லா மண்புழு நிறைய இருந்தால் மண் நல்ல கண்டிஷன்ட்டுன்னு அர்த்தம். கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டா நீங்கள் நல்லா காய்க்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டா ஸோ ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு வேலை இருக்காது. நல்லாயிருக்கும். சில இடத்துல ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா குத்திக்கோங்க. நல்லா குத்தி இப்போ உள்ளே போகலன்னா நல்லா காலை வச்சு நல்லா குத்தி நல்லா உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா புரட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா மண்ணெல்லாம் லூஸாக இருக்கும். சில இடத்துல டைட்டாக இருக்கும், சில இடத்துல லூஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் திருப்பி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நிறைய வேர் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பழைய செடியோட வேர் தான். ஸோ இப்போ நீங்களாம் இதை கொத்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் நிறைய கல்லெல்லாம் இருக்கும். கல்லெல்லாம் இருந்தால் எடுத்து நீங்கள் போட்டுடுங்க. வெளியே எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். கல்லெல்லாம் இருந்தால் வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிளான்ட் வளர்கிறதுக்கு வேர் பிடிக்க. ஸோ கல்லெல்லாம் இருந்தால் எடுத்துடுங்க. நாங்கள் இது எவ்ரி இயர் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா லூஸாக தான் இருக்குது. மண்ணெல்லாம் நிறைய வருஷம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லாவே இருக்குது. எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ண சாயில் தான் இதெல்லாம் வந்து. இப்போ எல்லாத்தையும் நம்ம கொத்தி விட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சில இடத்துலலாம் வந்து கட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் உடச்சி விட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நிறைய வேரெல்லாம் இருக்குது. இந்த வேரெல்லாம் நம்ம இருந்தால் எடுத்து விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா வளரும். ஸோ கல் கில்லு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எடுத்துடுங்க.
பாருங்கள் இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் கொத்தி விட்டுட்டா ஈஸியாக இருக்கும், கையில் பிரித்து விட்டுடலாம், ஒன்றும் இருக்காது. ஸோ மண்ணெல்லாம் இப்போ வந்து உடச்சி விட்டாச்சு, பெரிய பெரிய பண்டலாக இருந்தெல்லாம் உடச்சி விட்டாச்சு. நிறைய வேர் கல் எல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துடணும், எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன் நான். ஸோ இப்போல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு தான், மூணாவது ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து. அதுக்கு வந்து மண்ணை எப்படி தயாரிக்கிறதான்ட்டு நிறைய நியூட்ரிஷனு நிறைய சத்தான சாமானெல்லாம் போட்டு மண்ணை வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து அந்த மண்ணை எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன அடிட்டிவ்ஸ் எல்லாம் போடுறதுன்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ இந்த 4 பொருட்களை வச்சு தான் மண்ணை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து ஆர்கானிக் கார்டன் சாயில். இதில் கடையில் வாங்கினது தான் நான் வந்து. ஸோ இது ஆர்கானிக்காக வாங்கியிருக்கேன். இதிலே நிறைய நியூட்ரிஷனாக இருக்கும், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் போட்டால் இன்னமும் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இது கார்டன் சாயில் ஒரு பேக் எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் நார் அதை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, டீஹைட்ரேட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தண்ணியில் போட்டால் வந்துடும். அது எப்படின்னு திரும்பி காட்டுறேன். இது போடுறதுனால வெயில் காலத்துலேயும் மண் வந்து நல்லா ஈரப்பசியோடு இருக்கும், அப்புறம் மண் வந்து லூஸாகவும் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ராக் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கார்டன் ஸ்டோர்லலாம் கிடைக்கிது, இங்கேயே கிடைக்கிது. ஸோ இது போடுறதுனால பிளான்ட்டுக்கு வந்து நிறைய உப்பு சத்து கிடைக்கும், நிறைய மினரல்ஸு எல்லாம் கிடைக்கும் இது போடுறதுனால. அதனால் கொஞ்சம் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வார்ம் காஸ்டிங்கு. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மண்புழுவோட கழிவை தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய குட் பாக்டீரியா இருக்குது, மைக்ரோப்ஸ் இருக்குது. இது போடுறதுனால பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வருது. நான் இது நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த திங்ஸ் எல்லாம் நான் போட்டு நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த தேங்காய் நாரை வந்து இப்படி கல் மாதிரி இருக்குல்ல, இது நல்லா டீஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம லூசன் பண்ணணும். அதை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மண்ணெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போ வாங்க இப்போ போய் எப்படி வந்து இது தண்ணியில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தண்ணி வந்து டப்பில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு 2 பீஸ் தான் போட போகிறேன். ஏன்னா நான் நிறைய போட போகிறதில்ல இந்த மண்ணுக்கு வந்து. ஏன்னா நான் கார்டன் சாயில் யூஸ் பண்ணுறதுனால அதுவே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதை வந்து இப்போ தண்ணியில் போட்டு விட்டுட்டா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து சோக்காகி கொஞ்சம் உதிரியாக வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிச்சு கூட விட்டுக்கலாம், கொஞ்சம் நீங்கள் அவசரமாக வேணும்னா. பாருங்கள் நல்லா லூஸாக வந்துடுது கொஞ்சம் ஊறுனா. நான் இன்னொன்று போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துடுச்சு. ஸோ இதை பாருங்கள், எல்லாம் தண்ணியை வந்து தேங்காய் நார் உறிஞ்சிடுச்சு, நல்லா வெட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் வெயில் காலத்துலேயும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றுனா இந்த மாதிரி உறிஞ்சிக்கிட்டு நல்லா மாய்ஸ்சராக இருக்கும் மண் வந்து. அதுக்காக தான் இதை நான் தேங்காய் நார் போடுறது. ஸோ இது கூட நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது தான். நான் இப்போ எப்படி ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன் திரும்பியும். ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து நான் ஒரு 1.5 கியூபிக் ஃபீட்டு கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். ஒரு 15 LV வந்து வார்ம் காஸ்டிங் எடுத்திருக்கேன். வார்ம் காஸ்டிங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். ராக் டஸ்ட்டு வந்து ஒரு 3 கப்பு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த தேங்காய் நாரோட மிக்ஸ் பண்ணுறது தான். இந்த தேங்காய் நார் நல்லா ஊறிடுச்சு, நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கார்டன் சாயில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் கார்டன் சாயில் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வார்ம் காஸ்டிங் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கப்பு ராக் டஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஷவர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குனால நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொத்தமாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதாவது கல் மாதிரி இருந்தால் எல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. மண் நல்லா தூளாக இருக்கணும், இப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம திரும்பியும் கார்டன் சாயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேன். ஸோ எனக்கு ஃபுல் பேக்கை ஒரே டேவே தூக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் அந்த மண், வார்ம் காஸ்டிங்கு, ராக் டஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கையிலையோ இல்லை ஷவர்லையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ 3வது ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. நம்ம மண்ணை கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம 4வது ஸ்டெப் வந்து இந்த கலக்கி வச்ச மண்ணை வந்து நம்ம கார்டன் பெட்டில் தான் போடணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேலே லேயர் வந்து இந்த புது மண்ணை போட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டார்டிங் வளரும் போது ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். பழைய மண் எல்லாத்தையும் நல்லா கொத்தி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் லூஸாக ஆகிடுச்சு எல்லா மண்ணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து மீறி இருக்கிற மண்ணை வந்து மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புது செடிங்கெல்லாம் வந்து. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் நம்ம இதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இப்போ போட்ட மண்ணை வந்து நல்லா லூசன் பண்ணி திருப்பி விட்டுக்கணும் நெக்ஸ்ட் இயர் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லா மண்ணத்தையும் போட்டாச்சு. ஜஸ்ட்டு ஒரு கையில் வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க லெவலாக. ஏதாவது கொஞ்சம் நெஞ்சு மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் 4ஆவது ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம கல்லை எடுத்து வச்சுட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். நல்லா ஹெல்த்தியான சாயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 2 வாரத்தில் நான் எல்லாத்தையும் நட்டு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். நம்ம சீடு போட்டதெல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஒரு 4 ஸ்டெப்பில் நல்ல ஹெல்த்தியான சாயில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் நான் ட்ரிப்பை வந்து நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ உங்கள்கிட்ட ட்ரிப் இல்லைன்னா தேவை இருக்காது. நான் இப்போ அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கல்லை எடுத்து மேலே வைக்கிறது தான். இதை நாங்கள் முதலே போட்டிருக்கிறதுனால அப்படியே பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போ வேணால் மூவ் பண்ணிக்கலாம். நான் எங்கெங்கே பிளான்ட் வைக்கிறேனோ அப்போ நான் ஜஸ்ட்டு அந்த பிளான்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் மூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு இடத்துல நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாம் டைமர் தான் போட்டிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிச்சிடும் எல்லா பிளான்ட்டுக்கும். ஸோ இதில் நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இந்த ஃபிட்டிங் உடஞ்சிருக்கு. ஸோ அடுத்து நான் வாங்கி நான் செட் பண்ணணும். அதை வேறு இதை பாருங்கள், ஒரு 4 ஸ்டெப்பில் ஹெல்த்தியான வெஜிடபிள் கார்டன் பெட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு 2 வீக்ஸ்க்கு இப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு இன்னும் டெம்பரேச்சர் செட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் டெம்பரேச்சர் ரெடி ஆகிட்டா நான் எல்லா பிளான்ட்டையும் நட்டு வச்சுடுவேன். ஸோ நட்டு வைக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் எப்படி நட்டு வைக்கிறேன்ட்டு. இப்போ போய் நான் லாஸ்ட் டைம் சீடு போட்டது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு சீடு எவ்வளோ வளர்ந்துருக்குன்ட்டு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நான் சீடு போட்ட பிளான்ட் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் க்ரீன் ஹவுஸில் தான் வச்சுருக்கேன். நான் மேலே போட்டுட்டு இப்போ க்ரீன் ஹவுஸ் வச்சாச்சு. க்ரீன் ஹவுஸில் இருக்கிற பிளான்ட் எல்லாம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணியாச்சு. நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் நான் உள்ளே இருந்த பிளான்ட் எல்லாம் இப்போ தான் வெளியே வச்சுருக்கோம். இப்போ தான் வெளியே வச்சு எல்லாத்தையும் ஃபுட்டு போட்டு கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக காட்டுறேன் எல்லா பிளான்ட் என்னன்ட்டு. இதுதான் நம்ம போட்ட சீடெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டேன் சீடு எப்படி போடணுன்ட்டு, விதை போட்டு வளர்க்குறதுன்ட்டு. நான் போட்ட சீடு லாஸ்ட் வீடியோ காட்டினது இந்த ட்ரே தான். இந்த ட்ரேயில் பாருங்கள் ஒரு 10 நாள் வளர்ந்துருக்கு. இது வந்து பச்சை பட்டாணி வளர்ந்துருக்கு. நம்ம போட்ட குக்கும்பர் வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய் போட்டேன்னா 2-3 கத்திரிக்காய் அதுவும் வந்துருச்சு. அது இந்த ட்ரேயும் நான் போட்டது தான், வீடியோவில் காட்டினது தான். ஸோ இதில் வந்து சுகினி போட்டது வந்திருக்கு. நம்ம போட்ட இது என்னது, இது மொச்சை 3 போட்டது 2 தான் வந்திருக்கு. 1 சரியாக வரல. ஸோ மற்றதெல்லாம் வந்து அப்புறம் போட்டது. இதெல்லாம் லேட்டாக போட்டேன். இந்த பேட்ச் வந்து இதுவும் பீஸ் போட்டிருக்கேன். பட்டாணி இங்கே கொஞ்சம் பட்டாணி போட்டிருக்கேன், இங்கே கொஞ்சம் பட்டாணி போட்டிருக்கேன். இது வந்து சென்னா நான் ஊற வச்சுருந்து காட்டினேன்ல வீடியோவில், அந்த ஊற வச்ச சென்னாவை தான் நான் மண்ணில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக வந்திருக்கு. இது வந்து துவரை ஊற வச்சது, பச்சை துவரையை தான் நான் ஊற வச்சு போட்டிருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ட்ரே வந்து ஒவ்வொரு நாள் போட்டிருக்கேன், மொத்தமாக போட முடியல. இந்த ட்ரே வந்து நேற்று தான் போட்டேன். சில பேட்ச் போட்டிருக்கேன். இதில் வந்து ஹேலப்பினா போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் 2-3 பேட்ச் வந்து வீட்டில் ஊற வச்சுருக்கேன். இன்னும் 2-3 நாளில் எல்லாம் ரெடி ஆகிடும்.
இது இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்கும். ஒரு 10 நாள் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சிட்டு டெம்பரேச்சர் நல்லா ஆன உடனே நான் பிளான்ட் எடுத்து மண்ணில் வைப்பேன். ஸோ மண்ணில் வைக்கும்போது அப்போது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் மண்ணில் எப்படி வைக்கிறதுன்ட்டு. நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க சீடு போட்டதெல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த சீடு போட்டது எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டியிருந்தேன். ஹெல்த்தியான கார்டன் பெட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டிட்டேன். அடுத்த வீடியோவில் இந்த பிளான்ட் எல்லாம் வந்து எப்படி நட்டு வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.